ரேடியோ சிட்டி கேட்டுருக்கீங்க. ரேடியோ சிட்டில வந்தாச்சு. அண்ட் ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்டார் அப்படிங்கிற விதத்துல நம்ம நிறைய பேர் கிட்ட பேசுவோம். அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம கூட ஒரு டீம் இருக்காங்க. டீம்னா நிறைய பேர் இல்ல, 2 பேர் தான் இருக்காங்க. 60 வயது மாநிலம் ஹீரோ விக்ரம் பிரபு அண்ட் ஹீரோயின் இந்துஜா 2 பேருமே இருக்காங்க. இவங்க கிட்டதான் இன்னைக்கு 60 வயது மாநிலம் படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். இதையும் தாண்டி அவங்க கிட்ட அவங்களை பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க போறோம். சோ விக்ரம் பிரபு, முதல்ல நீங்க சொல்லுங்க, இந்த ஒரு படம் 60 வயது மாநிலம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஏன்னா பிரகாஷ் ராஜ் பண்ணிருக்கீங்க அண்ட் ராதாமோகன் சார் தான் இந்த ஒரு படத்துக்கு டைரக்டர். எப்படி இருந்தது இந்த பிலிம்ல அந்த டைரக்டர் ஒர்க் பண்றது? நிச்சயம் ரொம்ப நாளா ஒரு ராதாமோகன் சாரோட ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அண்ட் அது 60 வயது மூலமா நிறைவேறாச்சு. ஸோ இதுல நான் வந்து பிரகாஷ் ராஜ் சாரோட பையனா நடிக்கிறேன். ஐ திங்க் இது எப்படி சொல்றது, லைக் எல்லாருக்கும் ஈஸியா ரிலேட்டபிள். இன்னைக்கு இருக்கிற ஒரு யூத், இன்னைக்கு இருக்கிற ஒரு ஜெனரேஷனோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஈஸிலி ரிலேட்டபிள். அதுதான் அந்த அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இது. சோ இந்துஜா, நீங்க பண்ற எல்லா படங்களுமே வந்துட்டு நல்ல ரோல்ஸா பண்றீங்க. எடுத்து பிக் பண்ணி ப்ராப்பரான ரோல்ஸா, உங்களை நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிற மாதிரியான ரோல்ஸ் தான் பண்றீங்க. சோ இந்த ஒரு படத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சிங்கிள் ஹீரோயினா த்ரோட்டா பண்றது. இதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் ராதா மோகன் சாரோட ஃபிலிம்ல பண்றதுன்றது இன்னொரு ஆடட் வேல்யூ. ஏன்னா நார்மல் ஹீரோயின் கைண்ட் இல்லாம ஹீரோயின்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு ரெஸ்பெக்ட், அவரோட படத்துல எல்லாருமே அவங்க பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் வந்து ஜாஸ்தியாவே கொடுத்திருப்பாரு. சோ அதே மாதிரிதான் எனக்கும் என்னோட ரோலும் அப்படிதான். வெரி குட். படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா இவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியும் நினைக்கிறேன். விக்ரம் பிரபு, இது வரைக்கும் நீங்க சூஸ் பண்ணிருக்கிற படங்கள் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருந்திருக்கு. இந்த ஒரு ஸ்கிரிப்டை இந்த ஒரு டைம்ல சூஸ் பண்ணதுக்கான காரணம்? கும்கிங்கிற ஸ்டைல் ஆஃப் மூவி வந்து ஐ திங்க் ஒன்ஸ் இன் வைல் தான் அந்த மாதிரி ஒரு படம் வரும். அதுவும் எனக்கு அது முதல் படமா அமைஞ்சதுல நிச்சயம் ஐ திங்க் இட்ஸ் காட் சென்ட்னு சொல்லலாம். அதே விதத்துல வந்து ஐ எம் அ பர்சன் ஹூ கீப்ஸ் ட்ரைங் சம்திங் நியூ. எல்லா படத்துலயும் ஏதோ ஒரு புதுசா இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றதுல ரொம்ப ஆர்வம் காமிப்பேன். அதுல இருக்கிற இந்த ரோலர் கோஸ்டர் ரைட் தான் நீங்க சொல்றீங்க. சில விஷயங்கள் நம்பி இறங்குவோம். சில நேரத்தில் நல்லா வரும், சில நேரத்தில் நல்லா வராது. பட் அல்டிமேட்லி இட்ஸ் டீம் எஃபர்ட். அது மட்டும் கத்துக்கிட்டேன். ஏன்னா நான் மட்டும் போராடி ஒரு படத்தை ஜெயிக்க வைக்க முடியாது. அது I've learned it the hard way. ஸோ அப்படி இருக்கப்போது பிகாஸ் ஆஃப் மை ஓப்பன்னஸால தான் நான் வந்து இப்படி ஒரு ப்ராஜெக்ட் என்னால் பிக்கப் பண்ண முடிஞ்சிச்சு. இது வந்து எப்படி இருக்கும் என்னங்கிறது வந்து ஜாஸ்தி யோசிக்காம ஒரு நல்ல ப்ராடக்ட் உள்ளார எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கு. இது வந்து திஸ் இஸ் நாட் அன் ஆர்ட்ஸி மூவி. நீங்க உங்களுக்கு ராதாமோகன் சார் படம்னாவே உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி படம். பட் இது வந்து ஐ திங்க் ஆஃப்டர் வெரி லாங் டைம் ஒரு த்ரில்லர், எல்லா விஷயங்களும் சேர்ந்த ஒரு படம் நான் நம்புறேன். ஐ திங்க் ஷுவலி a feather on his hat ன்னு சொல்லலாம். இந்த ஒரு படத்தை இந்த சமயத்துல சூஸ் பண்ணதுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொன்னீங்க. சோ இது வரைக்கும் நீங்க பண்ண படத்துல இது டிஃபரெண்டா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் சூஸ் பண்ணீங்களா? அண்ட் அந்த படத்தை பார்த்து என்ன ஃபீல் பண்ணீங்க? படத்தை பார்த்துட்டு எனக்கு இந்த மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன்ஸ் வேர் ஒரு குமரவேல் சார், ஹீஸ் இன் ஆல்மோஸ்ட் ஆல் ராதாமோகன் சார் மூவிஸ், ஆல்சோ மதுமிதா மேடம். இவங்கெல்லாம் வந்து அவங்களோட சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு ரிலீஃப் ஃபேக்டர், ஹியூமரும் ஹியூஜா இருக்கு படத்துல. எனக்கு அது பார்க்க போதுதான் ஐ வென்ட் பேக் டு மொழி வந்து என்னதான் அந்த ஒரு சீரியஸ் இருந்தாலும் காமெடி அவ்வளவு இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு அந்த ஒரு ரிலீஃப் வந்து இந்த படத்துலயும் பார்த்தேன் நான். ஸோ தட் இஸ் ஹிஸ் ஐ திங்க் சிக்னேச்சர் மூவி. அல்டிமேட்லி ஐ வாண்டட் டு டூ சம் மூவி விச் ஆல்சோ ஹேட் எவ்ரி கமர்ஷியல் எலிமெண்ட் இன் இட். அந்த விதத்துல வந்து ஒரு ரைட் சாய்ஸ் தான் நான் நம்புறேன். அண்ட் கேட்டாங்க இது ஒரு ஆக்ஷன் படமாவே பண்ணிட்டு இருக்க, பிக்ஸ் பண்ணிடுவாங்க, எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரே மாதிரி படம் பண்ணா இதே மாதிரி படம் தாங்க அவர் பண்ணுவாரு, இந்த படத்துல அவர் நல்லா இருப்பாருன்னா அதுவும் அந்த மாதிரி படமா தான் இருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் ஸ்டேபிள் லைக் தட். மேயாதமான் மர்க்குரி ரெண்டுமே உங்களுக்கு சூப்பரான ஹிட்ஸ். சோ அடுத்து உங்க அஜெண்டால என்ன இருக்கு? மேயாதமான் மர்க்குரிக்கு அப்புறம் 60 வயது மாநிலம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பூம்ராங்னு ஒரு படம் பண்ணிருக்கேன். சோ அந்த பிலிம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிருக்கு. இன்னொரு பிலிம் சூப்பர் டூப்பர் சொல்லிட்டு ஒரு பிலிம் சைன் பண்ணி ஷார்ட் ஃபிலிம் டீமோட. இப்போதைக்கு அவ்வளவுதான். சூப்பர். சோ பயங்கர சைலண்டா காமா பேசுறாங்க. சோ விக்ரம், இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரீமேக் இல்லையா? இந்த ஒரு 60 வயது மாநிலம் படம் தான். எஸ், ஃபர்ஸ்ட் ரீமேக். ஏன்னா எனக்கு ரீமேக்னாலே கொஞ்சம் அலர்ஜி தான். ஆல்ரைட். ஆக்சுவலா டாக்ஸ்ல இருந்ததுல மலையாளம் படம் ஒன்னு, துல்கரோட படம் ஒன்னு பண்றதா? இது தட்ஸ் மை குட் ஃப்ரெண்ட் துல்கர் நடிச்ச படம். எனக்கு ஏதோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் இதுவே வந்து
கன்னடால இருக்கிறது நான் அது ஜாஸ்தி பார்க்கல நானும். ஏன்னா அது எடுத்து நம்ம தமிழ் கல்ச்சருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம உள்ள நிறைய ஒர்க் இருக்கு. சோ அது நம்ம நிச்சயம் செய்ய போறோம். அதுக்கான விஷயங்கள் நிறைய நடக்கும். அதுவும் அது வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஹேண்டில் பை ராதாமோகன் சார்ங்கிற போது நான் அதுக்கான ஒரு மரியாதை கொடுத்து தான் உள்ளர இறங்கினேன். ஐ திங்க் இஸ் டன் a fabulous job. வெரி வெரி குட். சோ இந்த ஒரு படத்தை மக்கள் எதுக்கு தியேட்டர்ல வந்து பார்க்கல அப்படின்னா தியேட்டர்ல இருந்து அவங்க பார்க்கும்போது அவங்க என்ன எதிர்பார்த்து வரலாம்? 60 வயது மாநிலம். சோ நல்ல படம். நாங்களே சொல்லிக்க கூடாது, பட் ஆனா ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும்ல, ஃப்ரம் அந்த இன்ஸ்டிங் தோணும். சோ எங்களுக்கே ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு உள்ள வந்து கண்டிப்பா இது ஒரு நல்ல கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆடியன்ஸ் அதை பார்த்துட்டு அவங்க ஸ்ப்ரெட் பண்ணணும். சோ 60 வயது மாநிலம் ராதாமோகன் சார் டைரக்ட் பண்ணிருக்காரு. பிரகாஷ் ராஜ் சார் இந்த ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. அண்ட் ஒரு ஆக்டிவ் காஸ்ட் அப்படி கூட நம்ம சொல்லலாம் இந்த ஒரு படத்துல. சோ இந்த படத்தை மக்கள் தியேட்டருக்கு பார்க்க வராங்க அப்படிங்கும்போது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் விக்ரம்? இட்ஸ் a proper emotional drama with thrill, humor, எல்லா ஒரு நல்ல படத்துக்கான எல்லா விஷயங்களும் இருக்கு. ஃபேமிலியோட வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, and do support good cinema in theaters. Thanks. வெரி குட். சோ ஃபேமிலியோட வந்து பாக்குற மாதிரியான படங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் லைட்டா அப்படி குறைஞ்சி ஏறுது, அந்த பிளக்சுவேஷன் மாதிரி. சோ இந்த மாதிரி படங்கள் வரும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு போய் தியேட்டர்ல இந்த படத்தை பாருங்க, கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் தேங்க்யூ சோ மச் இன்னைக்கு வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு. ரேடியோ சிட்டி தமிழ், எங்கேயும் எப்பொழுதும்.